ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர் நாளென் செய்யும் வினைதாரன் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூட்டியன் செய்யும் குமரேசர் இருத்தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோதியாத். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஸ்வ துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் அக்டோபர் 12ஆம் தேதி முதல் அக்டோபர் 18 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு முழு மூச்சாக அமைகிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். கடகராசி அன்பர்களுக்கு வணக்கங்க. கடகராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. கடகராசி அன்பர்களுக்கு இனி யோகமான காலம், இனிய தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது, நல்ல காலம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். என்னங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். குரு பகவான் 9க்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு இது நாள் வரைக்கும் மிதுனத்தில் இருந்தார். இப்பொழுது கடகத்தில் உச்ச நிலை பெற்று பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். அது மட்டுமல்ல, 7ஆம் இடத்தையும் பார்க்கிறார், 5ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்போ சூப்பர்னு சொல்லணும் இல்லையா? அப்போ இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்கள் புனர்பூசம், 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பொற்காலம் துவங்கியாச்சு, இனி கவலை இல்லை அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் சொல்லிக்கலாம். டெஃபினட்டாக இதாங்க நடக்க போகுது. பாருங்கள், பாக்கியம் இது நாள் வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் தொழில் ரீதியாக நிறைய முட்டுக்கட்டைகள், பிரச்சனைகள், இடர்பாடுகள் சந்திச்சிருப்பீங்க. இல்லை உத்தியோக ரீதியாக சில ப்ராப்ளங்கள், மெமோக்கள், இல்லை ஏதாவது ஒரு பின்னடைவு, இதுபோல் ஒரு ஃபைன் கட்டுறது, இதுபோல் ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். ஆனால் இப்போ பாருங்கள், குரு வந்தாச்சு. இனி உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக உங்களுக்கு என்னெல்லாம் நல்லது நடக்கணும்னு நீங்கள் காத்திருக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்குங்க. கண்டிப்பாக ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்கணும்னு இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறீங்களா? ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் அல்லங்க, உங்களுக்கு உங்களை பொறுத்தவரையிலையும் பாக்கியமான ஒரு சூழல் இருக்குது. இந்த 5-10 செவ்வாயும் நல்ல நிலையில் இருக்கிறதால புதுசாக வேலைக்காக முயற்சி பண்ணக்கூடியவர்கள் கண்டிப்பாக வேலைக்கு உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஜோசியரை போய் பாருங்கள். வேலைக்கு போகலாமா இல்லை தொழில் பண்ணலாமான்னு. வேலைக்கு போகலான்னா நீங்கள் தாராளமாக வேலைக்கு போங்க. எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ அதிலேயே சேர்ந்து பணியாற்றுவீர்கள், சிறப்பான ஒரு அமைப்பை பெறுவீர்கள். அல்லது உத்தியோகம்தான் பார்க்கணும், தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? தொழில் பண்ணுங்கள். எடுத்த எடுப்புலேயே தொழில் சிறப்பாக செல்லும். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு உத்தியோகங்கிறது ஒரு முயற்சி, அது ஒரு விஷயம். ஆனால் தொழில் அப்படிங்கிறது ஒரு முயற்சி மட்டும் அல்லங்க. டப்பு முதலையும் சேர்த்து போட வேண்டியிருக்கு. ஒரு 10 லட்ச ரூபா கடனை வாங்கி நீங்கள் போடுறீங்கன்னு சொன்னால் தொழில் நல்லா போனால் தான் போச்சு. போகலைன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த காசுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் சேர்த்து. அதாவது அதையும் சேர்த்து நீங்கள் சுமக்கிறதே ஏற்கனவே அதிகம் சுமை, இன்னும் அந்த 10 லட்ச ரூபா அதனுடைய வட்டியெலாம் சேர்த்து இன்னும் ரொம்ப சுமக்க வேண்டிய ஒரு நேரம் வந்துடும். அதனால் எந்த ஒரு காரியம் செய்ய நினைத்தாலும் ஜோசியரை அணுகி நீங்கள் கேட்டுக்கோங்க. இப்போ நேரம் நல்லா இருக்கா, செய்யலாமா, இதில் என்ன இவர்கிட்ட ஒரு கன்சல்ட்டிங் இதில் என்ன ஆகிட போகுது பெருசாக சொல்லுங்கள். டெஃபினட்டாக அதுபடி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இழப்புகள் தவிர்ப்பீர்கள், இழப்பு இல்லாமல் போயிடும். மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ராசி அன்பர்களுக்கு சம்பாத்தியம் என்பது சிறப்பாக இருக்கும். ஏன்னா 10 10ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறார்.
தொழில் அமக்கலமாக இருக்கும். அதுலேயும் இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்க பாருங்கள். செங்கல் சோலை வச்சு நடத்துவாங்க, மணல் குவாரி வச்சு மணல் இது பண்ணுவாங்க, ப்ரொடக்ஷன் பண்ணி விற்கிறாங்க. சிமெண்ட்டு கம்பெனி இருக்குது, கம்பி, அதுக்கு ஒரு ப்ராடக்ட், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு இது இருக்குது. இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த இந்த வுட்டு மெட்டீரியல், மரம், அதை விற்பனை செய்யக்கூடியவர்கள், அது கதவு, ஜன்னல், அதனுடைய வேலைப்பாடு செய்யக்கூடிய ஆச்சாரிகள், கம்பி கட்டக்கூடிய அன்பர்கள், கொத்தனார், மேஸ்திரி, அதையும் பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயினுடைய நுணுக்கம், அதாவது அதனுடைய தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. அதனால் உங்களை பொறுத்தவரை இது மட்டும் இல்லைங்க, காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கலைநிலை ஊழியர்கள், அத்துணை பேர்களுக்கும் ஒரு கொண்டாட்டமான ஒரு நேரம். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர், இன்க்ரிமெண்ட், ஏன் ஒரு சிலருக்கு டபுள் ப்ரமோஷன் கூட கிடைக்கும் அவங்களுடைய சின்சியாரிட்டியை பாராட்டி. அதுபோல் உங்கள் செவ்வாயினுடைய ஆதிக்கம் 10 சிறப்பாக இருப்பதால் தொழிலில் பிரம்மாண்ட வளர்ச்சி, சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும். நம்பி கடன் வாங்கி தொழில், நான் ஏற்கனவே தொழில் பண்ணிட்டுருக்கேங்க, இன்னும் கடன் வாங்கி தொழிலில் போடுங்க, சிறப்பாக இருக்கும். மற்றபடி உங்களை பொறுத்தவரை உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் நல்ல மேன்மையான காலம், அற்புதமான நேரம். மொத்தத்தில் பார்க்கும்போது 5ஆம் இடத்தை குரு பார்க்குற, 5 4 இருக்கார். அப்போ பூர்வீகத்தில் நீங்கள் ஏதாவது வீடு கட்டணும், வீடு விற்கணும்னு எதிர்பார்த்து காத்திருப்பீங்க, பூர்வீகத்தை காலி பண்ணிட்டு வந்துடலாங்க, அதனால் எனக்கு ஒரு பெரிய அனுகூலம் கிடையாது, 5 பைசா வருமானம் இல்லை, சும்மா வேஸ்ட்டாக கரம்பாக தான் இருக்குது, காலியாக தான் இருக்குது அப்படின்னு அதை விற்க நினைக்கக்கூடிய அன்பர்கள் இப்போ தாராளமாக நல்ல விலை போகுங்க, சூப்பராக விற்கலாம். நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல விலை போகும். பிள்ளைகள் நீண்ட நாளாக குழந்தை பாக்கி இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். சீட்டாட்டம், ரேஸு, லாட்டரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கும் சந்தோஷமான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். இருந்தாலும் நீங்கள் எதிரிகளை வெல்லக்கூடிய நேரம் வந்தாச்சு. கடன் சுமை இருப்பவர் கொஞ்சம் பெரிய கடன் இருக்கும், அதெல்லாம் எப்படி ரீபே பண்ணுறதுன்னு கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படும். மற்றபடி உங்களுக்கு தேக ஆரோக்கியம், உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தாருக்கோ யாருக்காவது அமைய வாய்ப்புகள், பிரச்சனைகள் வர மருத்துவமனைக்கு செல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றபடி குறை ஒன்றுமில்லை. இன்னொரு விஷயம், ஒரு ப்ளசண்ட்டான ஒரு விஷயம் பாருங்கள், 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார். இது நாள் வரைக்கும் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, பிரச்சனைகள், பஞ்சாயத்து, அதாவது வீண் வாக்குவாதம் இருக்கலாம், வாய் சண்டை இருக்கலாம், இல்லை கைகலப்பு கூட இருக்கலாம். அந்த அளவுக்கு பெரிய சண்டை கணவன் மனைவியிடையே, அந்த உறவு இடையே கூட நிறைய கணவன் மனைவி உறவுகள், அவங்களுடைய சொந்தக்காரங்க இவங்கெல்லாம் இவங்ககிட்ட வந்து பேச, அவங்க இப்படி பிரச்சனைகள் நிறைய ஓடி இருக்கலாம். ஆனால் இப்போ 7ஆம் இடம் ஒரு பார்வையில் இருக்கிறதால கணவன் மனைவி ஈகோவை விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்னோன்யமாக அனுசரணையாக வாழக்கூடிய ஒரு நேரம். ஓடி ஒளிந்த நண்பர்கள் தேடி வந்து உறவாடுவார்கள். உதாசீனப்படுத்திய உறவினர்கள் கூட உங்களை வந்து மகிழ்ச்சியாக இல்லம் தேடி வந்து உங்களிடம் பேச முயல்வார்கள். இதெல்லாம் நடக்குங்க. இதையும் தாண்டி ஒரு மைனஸ்ன்னு ஒன்று சொன்னீங்கன்னு சொன்னால், ராகு 8ல் இருக்கார். அறிமுகம் இல்லாத இடம், அறிமுகம் இல்லாத நபர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். அசிங்கம், அவமானத்தை ஏற்படுத்தி தருவார் இந்த ராக பகவான். நீ உங்களுக்காக கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் போகணுன்னு இல்லைங்க, மற்றவங்களுக்காகவாவது போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்பட்டுவிடும். அதனால் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ராசி அன்பர்கள் 2ஆம் இடத்தில் கேது இருப்பதால் பண வருமானம் வந்தாலும் பேசுவதில் எச்சரிக்கை தேவை அப்படின்னு சொல்கிறோம். குடும்பத்தில் வர விருந்தாளிகளும் நட்பு வட்டாரங்களாலும் சண்டை சச்சரவு வரும். வீட்டில் இருக்கக்கூடிய
மற்ற உறுப்பினர்களும் சண்டைக்கு மல்லு கட்டி நிற்பாங்க. இருந்த போதிலும் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்தில் வருவதால் ஒரு சிலர் வீட்டை பெயிண்ட் பண்ணுவீங்க. ரொம்ப நாளாக பெயிண்ட் பண்ணாமல் கிடக்குது, பெயிண்ட் பண்ணுவீங்க. வீட்டை டெக்கரேட் பண்ணுவீங்க. இன்டீரியர் டெக்கரேஷன், மாடுலர் கிச்சன் வைக்கிறது, இல்லை இதுபோல் எதை புதுப்பிக்கிறது. வீடு ரொம்ப பைசா இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் புதுப்பிக்கணும் அப்படின்னு ரெனோவேஷன் ஒர்க்கு ஏதாவது பண்ணுவீங்க. மற்றபடி பழைய வண்டி விற்றுட்டு கூட புது வண்டி வாங்கிறதுக்கான ஒரு தருணம் வந்தாச்சு. மொத்தத்தில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் வந்தாச்சு. அருமையான நேரம். இது 17, 18 சந்திராஷ்டம நாள் வரை இருப்பதால் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க. மற்றபடி உங்களுக்கு தொழில் உத்தியோகம் சிறப்பாக செல்லும். வருமானம் சிறப்பாக இரட்டிப்பு வருமானம் வந்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும். பத்திரிகை துறை, மீடியா துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, மற்றபடி காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, இவங்களை வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள், அல்ல நிதித்துறை, நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு வாரம், சாதிக்கும் நேரம். கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்திலிருந்து உங்கள் முகம் ஒரு பொலிவு பெறப்போகிறது. சந்தோஷம் உங்கள் முகத்தில் தாண்டவம் ஆடப்போகிறது. நீங்கள் கேது 2இல் இருப்பதால் ஓம் அமிர்த கேதுவே நமக அப்படின்னு 1008 தடவை சொல்லுங்கள் தினமும். அதே போல் ஓம் அமிர்த ராகுவே நமகன்னு 1008 தடவை சொல்லுங்கள். அதெல்லாம் கவுண்டிங்லாம் பண்ண வேணாம். நீங்கள் நடக்கும்போது, நீங்கள் ஆஃபீஸில் ஃப்ரீயாக இருக்கும்போது எத்தனை தடவை சொல்கிறோன்னு எழுதியெல்லாம் வைக்க வேணாம். கவுண்டிங்லாம் பண்ண வேணாம். நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சொல்ல சொல்ல வைப்ரேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். மற்றபடி இந்த ராசி அன்பர்கள் சாதிக்கும் நேரம், சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.